விஜயினுடைய முக அழகுக்காக மட்டுமே ரசிகர்களை ஈர்த்த கட்சி. பிறந்த நாளுக்கு நாய்க்குட்டியோட திரிஷாவோட போஸ் கொடுக்குறார். அதுதான் அவருக்கு பிடித்தது. அவர் ஒரு அரசியல்வாதியாக வந்த பின்னாடி மக்களை சந்திக்கலை அப்படின்றது அதுதானே முக்கியமாக இருக்கணும். ஆனால் இந்த ஃபோட்டோ விஜயே தடுத்துருக்கலாமே, இதையே அவர் செய்ய மாட்டாரு. அப்போ அவரே வேணும்னே பண்ண சொல்கிறாரா? திரிஷாவுக்கும் விஜயும் கொண்டாடுவது என்பது ஒரு புதிதல்ல. என்ன காரணம்னா 2026 தேர்தலை ஒட்டி ஒவ்வொரு மாவட்டம் தோறும் நடைப்பயணம் மேற்கொள்ள போறாரு, அரசியல் பயணத்தை தொடங்க போறாருன்னு சொல்றாங்களே, அதை பத்தி என்ன? ஆமா, சினிமா கவர்ச்சியில் விஜயை பார்க்குற கூட்டம் அதிகமாகும். கிராமங்களில் விஜயை பார்க்குற கூட்டம் அதிகமாகும். கூட திரிஷாவை கூட்டிகிட்டு போயிட்டு இன்னும் கூட்டம் அதிகமாகும். விஜய் மனைவி சங்கீதா வைக்கிற புகாருக்கே விஜய் பதில் சொல்லிய. விஜயுடைய மகன் சூசன் சஞ்சாய் அவன் சொல்ற புகாருக்கே இன்னைக்கு வரைக்கும் எந்த பதிலும் இல்லையே. எந்த புகார்கள், எந்த மாதிரியான புகார்கள் வைக்கிறாங்க? கடலூர் சந்திரசேகர ஜோஷி சொல்லுகிறார், நீ சன்னியாசியாக இருந்தால் தான் முதலமைச்சராக முடியும்னு சொல்றாரு. அதை கேட்டுட்டு மக பொண்டாடியில் விரட்டி விட்டேன். கடைசி திரைப்படத்தில் நடித்த நடிகை மமிதா பைஜு அடுத்த படத்துக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. திரைப்படம் தனக்கு எந்த காலத்திலையும் பணம் கொடுக்கும் நம்புறாரு. அரசியல் தோற்று விட்டால் நடிப்பார், தொடர்ந்து நடிப்பார். ஜாம்பவான் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம். வணக்கம் சார். தாவேகா கட்சியினுடைய தலைவர் விஜய் அவர்களுடைய பிறந்த நாள் சமீபத்தில் கொண்டாடப்பட்டது. அவருடைய பிறந்த நாளுக்கு அவருடைய ரசிகர்கள், தொண்டர்கள் எல்லாருமே ரொம்ப எதிர்பார்ப்போட இருந்தாங்க. அவர் எங்கே நம்மளை பார்ப்பாரோ, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப எதிர்பார்க்கப்பட்டது. ஏன்னா அரசியல் தளத்துக்கு இவருடைய பிறந்தநாள் கொண்டாடப்பட போறாரு. ஏன்னா முன்னாடி இருந்தே அதை ரொம்ப ஆரவாரமாக கொண்டாடுவாங்க. நிறைய திட்டங்கள் அவங்க அவங்க தொண்டர்கள்லாம் பண்ணாங்க. ஆனால் பெரிய அதிருப்தியில் முடிஞ்சிருக்கோம் அப்படின்ற கேள்வி இருக்கு. ஏன்னா அவர் சந்திக்கலை அப்படின்றத நிறைய பேர் அவங்களுடைய இணையதளத்தில் பகிர்ந்துக்கிட்டாங்க. உங்களுடைய பார்வையில் இது அவசியமா? அவர் சந்திக்கணும்னு என்ன அவசியம் இருக்கு அப்படின்னு சில பேர் கேள்வி எழுப்புறாங்க. நீங்க இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இப்போ விஜய் கட்சியை பொறுத்த வரைக்கும் அங்கே கொள்கை கோட்பாடுகளே ஒன்றுமே இல்லாத ஒரு கட்சி. நீங்கள் விஜயினுடைய முக அழகுக்காக மட்டுமே ரசிகர்களை ஈர்த்த கட்சி. நீங்கள் விஜயினுடைய முகம் ஒரு 3000 கோடி ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் செய்ய வேண்டிய கட்சி. விஜய் முகம் மாறி போச்சுன்னா அந்த கட்சி அழிஞ்சு போயிடும். விஜயினுடைய முகத்துக்காக மட்டுமே, அந்த உடல் அசைவுகளுக்காக மட்டுமே, உணர்ச்சியை தூண்டுகிற அந்த பாலின வக்கரங்களுக்காக மட்டுமே உருவான ஒரே ஒரு மனிதன் விஜய். அவரை சுற்றி தான் அந்த கட்சி இருக்கு. வேற அங்கே எந்த நோக்கங்களோ இல்லை தமிழ்நாட்டில் தலித் அரசியலே இல்லாமல் பண்ணிடணும், ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான உரிமை கிடைத்து விட வேண்டும், இப்படி ஒரு கொள்கையோ அல்லது தமிழ் தேசிய அரசியல், தமிழர்கள் அத்தனை பேருமே தலை நிமிர்ந்து நிற்கணும், இலவசமாக கல்வி கிடைக்கணும், மதுவை ஒழிக்கணும், காவிரி வரணும், இப்படி எந்த கோஷமும் அங்கே இல்லை. பிறந்த நாளுக்கு நாய்க்குட்டியோட திரிஷாவோட போஸ் கொடுக்குறாரு. அதுதான் அவருக்கு பிடித்தது. ஆனால் அது போன வருஷமே எடுத்த ஃபோட்டோ. அதை அவங்க நடிகராக இருந்தப்போ அவங்க கூட நடித்தவங்கன்ற அடிப்படையில் அவங்க அந்த ஃபோட்டோ போட்டிருக்கிறதா சொல்கிறாங்களே. இல்லைம்மா, அது போன வருஷம் எடுத்தாலும் சரி, இந்த வருஷம் எடுத்தாலும் சரி, இல்லை அடுத்த வருஷம் எடுத்தாலும் சரி, இதுதானே பேசப்படுகிற செய்தியாக இருக்குது. ஒரு 50 வயசு முதிர்கண்டியான திரிஷாவை சுற்றி தானம்மா அரசியல் இருக்கு. மௌனம் பேசுகிறது 25 வருஷம் ஆச்சு. அந்த அம்மாவுக்கு அப்போ 25 வயசு. இப்போ எத்தனை வருஷம் ஆச்சு? 50 வயசு ஆச்சு. 40 வருஷமா 41 வயசுலேயே இருக்கு அந்த அம்மா. இது திரிஷா விஜய், விஜய் திரிஷா, இதுதான் தமிழ்நாட்டினுடைய பூதாகரமான பிரச்சனையா? கனிம வள கொள்ளை அடித்து இந்த திராவிட இயக்கம் டெய்லி 2000 லாரி கர்நாடகாவுக்கு போகுது, 2000 லாரி கேரளாவுக்கு போகுது. தமிழ்நாட்டில் கனிம வளங்கள் அத்தனை சுரண்டப்பட்டு விட்டது. ஆற்றுல மணலே இல்லை, களிமண்ணு தான் இருக்கு. 4 அடி எடுக்க வேண்டிய மணல் 40 அடி எடுத்தாச்சு. அரசே திருடுகிறது, நீதிமன்றத்தை அரசே ஏமாற்றுகிறது.
இதுக்கெல்லாம் என்ன தீர்வு விஜய்கிட்ட? கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, தமிழக வெற்றி கழகம். தமிழக எங்க வெற்றி? எல்லா தோல்வியில கிடக்கான். காவிரி காஞ்சி போச்சு, பாலாறு காஞ்சி போச்சு, முல்லை பெரியாறு காஞ்சி போச்சு, முப்போகம் பெய்த தஞ்சாவூரும் காஞ்சி போச்சு. என்ன அரசியல் விஜய் சொல்லி கொடுத்துருக்காரு? தமிழ்நாடு முழுக்க மாணவர்கள் மாணவிகளுக்கு இலவச கல்வி அறிக்கை விட்டாரா? குடிச்சிட்டு 1 கோடி பேர் மரபணு மாறி 1 கோடி பேர் வீட்டில் எதோ நடக்குது. மரபணுமே மாறி போச்சு. மதுவை ஒழித்தே தீருவேன். முதலமைச்சர் சொன்ன என்னுடைய முதல் கையெழுத்து மதுவை ஒழிப்பதான். இப்போ மதுவை ஒழிக்கல. மதுக்கடைகளுக்கு முன் 5200 மதுக்கடைக்கு முன்பு நான் மதுக்கடை மூடுகிற வரை பெண்களுக்காக பெரிய போராட்டம் நடத்துகிறேன் சொல்லவே இல்லை. விஜய் வீட்டில் தான் வெள்ளித்தட்டில் கோகைன் வைத்து எல்லாருக்கும் கொடுக்கப்படுதுன்னு சின்மயி சொன்னதுக்கு இன்னைக்கு வரைக்கும் எந்த எதிர்ப்பும் இல்லை, பதிவும் இல்லை. இப்படி விஜயினுடைய அரசியல் என்பது திராவிட இயக்கங்களின் மீது உள்ள அதிருப்தி தனக்கு வாக்காக மாறும்னு நினைக்கிறேன். சார், இப்போ அவருடைய பிறந்த நாளுக்கு வந்து அவருடைய தொண்டர்கள்லாம் வீட்டுக்கு போனாங்க, ஆனா அவர் வந்து சந்திக்கல அப்படின்றது அவங்க கிட்டயே அவர் அதிருப்தியை வந்து ஏற்படுத்திருக்கு. கட்சிக்குள்ளேயே வந்து இது நடந்திருக்கு. ஆனா திடீர்னு இவங்க வந்து பழைய போட்டோவா இருந்தாலும் அதை ரிலீஸ் பண்ணது பெரிய பேசும் பொருளா மாறி இருக்கு. இதை ஏன் பண்ணணும்? அவர் ஒரு அரசியல்வாதியாக வந்த பின்னாடி மக்களை சந்திக்கல அப்படின்றது அதுதானே முக்கியமா இருக்கணும். ஆனா வந்து இந்த போட்டோ வந்து விஜயே தடுத்திருக்கலாமே, இதை ஏன் வந்து அவர் செய்ய மாட்டாரு? அப்போ அவரே வந்து வேணும்னே பண்ண சொல்றாரா? இது மூலமா ஏதாவது ப்ரமோஷன் தேடுறாங்களா? இல்ல இதனால அவருடைய கட்சிக்கு ஆபத்து வரும்னு அவர் நினைக்க மாட்டாரா? இப்படி பல கேள்விகள் வந்து அந்த ஒரு படத்தை வச்சே வந்து எழுந்திருக்கு. நீங்க இதை எப்படி பாக்குறீங்க சார்? இந்த மையத்துல பார்க்கும்போது எப்படி தோணுது? இல்லப்பா, அதாவது விஜயும் திரிஷாவும் 2 பீஸில் ஒரு ப்ரொமோ எடுத்தாலும் ரசிகன் அதை கொண்டாடுவான். தலைவர் எங்களுக்காக எவ்வளோ பெரிய தியாகம் பண்ணிட்டு இருக்கான் பார். இது இந்த அளவுக்கு மலிவான மனநிலையை திரைப்படத்துறை கொண்டு வந்துருச்சு. நீங்கள் நான் ஒரு முதலமைச்சராக இருந்த ஒருவர் மனைவி துணைவியோட ஊர்வலம் போவார். இதெல்லாம் 50 வருஷத்துக்கு முன்பே கொண்டாட ஆரம்பிச்சிட்டான். அது இப்போ திரிஷாவுக்கும் விஜயும் கொண்டாடுவது என்பது ஒரு புதிதல்ல. என்ன காரணம்னா, கண்ணதாசன் பாடுவதைப் போல மேலும் கீழும் கோடுகள் போடு அதுதான் ஓவியம், நீ சொன்னால் போதையில் உளறினால் அது காவியம். அப்போ இவனுக்கு சுய நினைவே இல்லாமல் திரைப்பட கொட்டகையில் இருக்கக்கூடிய அந்த பாலின வக்கிர உணர்ச்சிகளை மட்டுமே நம்பித்தான் இவனை தலைவனாக ஏற்றுக்கிறான். அந்த தலைவரிடம் ஈர்க்கக்கூடிய எந்த கொள்கையும் கிடையாது. திரிஷாவோட டான்ஸ் ஆடுவார், நயன்தாராவோட டூயட் பாடுவார், ஹன்சிகாவோட டப்பாங்குத்து ஆடுவார். இதுதான். வேற எந்த விதமான அங்கிருந்து உயர்ந்த கொள்கைகளை ஊடுருவக்கூடிய எந்த நடிகர் இன்னைக்கு களத்திலே இல்லை. சார், இப்போ மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து பிறந்த நாள் தான் 1 மாசம் கொண்டாடுறாங்க, பேனர் அப்படி அடிச்சுக்கிறாங்க. பிறந்த நாளே ஏதோ ஆரவாரமா மக்கள் அங்கே பசியில் இருக்கிறாங்க, ஆனால் ஒரு பிறந்த நாள் இப்படி கொண்டாடுறாங்கன்ற விமர்சனங்களை நம்மளால பார்க்க முடியுது. ஆனால் விஜய் வந்து இது ரொம்ப எளிமையாக கொண்டாடுறாரு. அவர் வந்து மக்கள்கிட்ட வந்து இதெல்லாம் எதிர்பார்க்கறதே கிடையாது. அவங்க பண்றாங்கன்றதுக்காக அதை நான் ஊக்குவிச்சேன்னா திருப்பி இன்னும் அதிகமாக பண்ணுவாங்கன்றதுனால தான் விஜய் வந்து அதை மாதிரிலாம் பண்ணலை அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இல்லை, விஜய் உண்மையாக ஒரு நல்லவராக இருந்தால் என்னுடைய பிறந்த நாளை பெரியாருடைய பிறந்த நாளாக கொண்டாடுங்குவார். தியாகம் பண்ண பெரிய தலைவர், 2 சிறுநீரகங்களும் இழந்து கூட இந்த மக்களுக்காக உழைத்தவர். கர்ம வீரர் காமராஜ் என்னுடைய பிறந்த நாளை காமராஜருடைய நினைவு நாளாக கொண்டாடுங்கன்னு அறிக்கை விடணுமா இல்லையா? பாலம் கல்யாண சுந்தரம் ஒருத்தர் இருக்கார், அமெரிக்கா 30 கோடி ரூபாய் ஒரு விருது கொடுக்குறான். 30 கோடி அப்படியே அனாதை ஆசிரமங்களுக்கு கொடுத்துட்டு பென்ஷனை வாங்கி சாப்பிட்டு படுத்து கிடக்கிறார். அவருடைய பிறந்த நாளை கொண்டாடுங்கள் அறிக்கை கொடுக்கணுமா இல்லையா? தன்னுடைய உடலை கூட மருத்துவ கல்லூரி கொடுத்துட்டார். பாலம் கல்யாண சுந்தரம் எவ்வளோ பெரிய தியாகி. அப்போ தியாகிகளை நீங்கள் அடையாளப்படுத்தினா தான் பல தியாகிகள் உருவாவார்கள். இங்கே திரிஷா ஒரு தியாகி, அனுஷ்கா ஒரு தியாகி, தமன்னா ஒரு தியாகி, இவரும் ஒரு தியாகி, கேரவனும் ஒரு தியாகி.
அப்போது இந்த சினிமா கழிசடைகளாகத்தான் இருக்கே தவிர இந்த இனத்தை மீட்டெடுப்பதற்கான எந்த முயற்சியும் இல்லை இந்த விஜய்கிட்ட. சார், ஆனால் இப்போ அவர் வந்து நடைப்பயணம் மேற்கொள்ள போறாரு. 2026 தேர்தலை ஒட்டி ஒவ்வொரு மாவட்டம் தோறும் நடைப்பயணம் வந்து மேற்கொள்ள போறாரு, அரசியல் பயணத்தை தொடங்க போறாருன்னு சொல்றாங்களே, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஆமாம், சினிமா கவர்ச்சியில் விஜயை பார்க்குற கூட்டம் அதிகமாகும். கிராமங்களில் விஜயை பார்க்குற கூட்டம் அதிகமாகும். கூட திரிஷாவை கூட்டிகிட்டு போயிட்டு இன்னும் கூட்டம் அதிகமாகும். திரிஷாவும் விஜயும் வருகிறார் என்று பட்டி தொட்டியெல்லாம் வந்து தெருவுக்கு வந்துடுவான். அது வாக்காக மாறுவதற்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் அவர் நடைபயணத்தில் கூட அவர் ஏதாவது ஒரு படத்தில் நடித்த கதாநாயகியோடு போனால்தான் மக்கள் கொண்டாடுவார்கள், வாக்கு வங்கி பெட்டியை நிரப்பும். நான் என்னுடைய ஒரு சின்ன ஆலோசனையாக வச்சுக்கோங்க விஜய் அவர்களே, நீங்கள் தனியாக போகாதீங்க. எந்த படத்தில் நீங்கள் கடைசியாக நடிச்சிங்களோ அந்த கதாநாயகியோடு போங்கள். இல்லை அதுக்கு முன்பு நடித்த படத்தில் உள்ள அந்த கதாநாயகியோடு போனீங்கன்னா தான் மக்கள் பெண்கள் கூட்டம் அதிகமாக வரும். சார், இப்போ த்ரிஷாவோட வந்து நடிக்கிறாரு அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் வந்தது. இப்போ ஜனநாயகன் படத்தை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து முழுக்க முழுக்க இந்த படத்துக்கு சம்பளமே வாங்காமல் நடிக்கிறாரு. அவர் வந்து அந்த படத்தில் நடித்த டெக்னீஷியன்ஸ், படத்துக்காக உழைச்ச டெக்னீஷியன்ஸ், கடைமட்ட தொழிலாளிகளுக்காக இந்த படத்தினுடைய சம்பளத்தை வந்து கொடுக்க போறாரு அப்படி செய்திகள் வருதே, அது எந்த அளவுக்கு உண்மை? இல்லை, அதை விட இது இட்டுக்கட்டின செய்தி. எந்த காலத்துலையும் சம்பளம் வாங்காமல் நடிக்க மாட்டார். இனிமேல் இந்த படத்தை எடுத்துட்டு நீங்கள் மக்கள் எல்லாம் டிக்கெட்டு வாங்காமல் பார்த்துருங்க. நான் நடிச்சிருக்கேன், எல்லா தியேட்டர்லேயும் கதவுகள் திறக்கப்படும், படம் ஓடப்படும், யாருக்கு டிக்கெட் வாங்கப்பட மாட்டாது. இப்படி ஒரு அறிவிப்பு பண்ணுங்களேன். சினிமாக்காரர் எதை செய்தாலும் அதில் பல கோடி ரூபாய் வியாபாரம் இருக்கும், பல கோடி ரூபாய் வியாபாரம் இருக்கும். அதே போல தான் இது போன்ற செய்திகளெல்லாம் வாக்கு வங்கிக்காக செய்யப்படுகிற ஒரு ஏமாற்றை தவிர உண்மை 1% கூட இல்லை. ஓகே சார், இப்போ விஜய் அவர்கள் 2026 தேர்தலை பொறுத்த வரைக்கும் அதிமுக கூட்டணியில மீண்டும் பேச்சுவார்த்தை வந்து மறைமுகமா போயிட்டு இருக்கு. விசிக தாவேகா அப்படின்ற பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. அதுல வந்து 2 பேருக்குமே வந்து தாவேகாக்கும் விசிகவுக்குமே வந்து துணை முதல்வர் அந்த பதவியை வந்து பகிர்ந்து கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் பேசுறாருன்னு சொல்லி செய்திகள், இது உண்மையா? இவர்களே பரப்பப்படுகிற செய்தி. யாரு சார்? தாவேகாவை பரப்புகிற செய்தி. தாவேகாவுக்கு வாக்கு வங்கி என்னன்னு தெரியல. 3%, 4%, 5%. வாக்கு வங்கியே தெரியாத ஒருவருக்கு 75 ஆண்டு காலம் 50 ஆண்டு காலம் ஆண்ட ஒரு கட்சி துணை முதலமைச்சர் கொடுப்பது என்பதெல்லாம் கனவிலும் நடக்காத செய்தி. இவர்களே பரப்பி விடுகிற செய்தி. சார், இவங்க நிறைய விஷயங்கள் வந்து இப்போ இரவு நேர பாடசாலை அந்த மாதிரிலாம் பண்றோம், ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு வந்து அவங்க இலவச ஆட்டோ கொடுக்குறோம், இதுக்கெல்லாம் வந்து ஆதாரங்கள் வந்து காட்டுறாங்க. ஆனா இது எல்லாமே வந்து வேணும்னே கட்டமைக்கிறாங்க. இந்த மாதிரி எதுவுமே செய்யாமலே வந்து தாவேகாவிடம் வந்து நிறைய கட்டமைக்கிறதா சொல்றாங்களே, அது உண்மையா இல்ல அவங்க செய்யறாங்களா? அதாவது இப்போ விஜயை பொறுத்த வரைக்கும் பரந்தூர் விமான நிலையத்தில் 4 வருஷம் போராடலாம். இவர் 4 வருஷம் கழிச்சு அங்கே போயிருக்கார். பரந்தூருக்கும் இவர் இருக்கிற பனையூருக்கும் 50 கிலோமீட்டர் தான். போக விளைகிற நிலத்தை விமான விரிவாக்கத்துக்கு எடுத்துக்கிறாங்க. விமான நிலைய விரிவாக்கத்துக்குன்னு அந்த விவசாயிகள் பூரா கண்ணீரும் கம்பளையுமாக 3.5 வருஷ காலம் போராடுகிற அந்த போராட்டம் பல தலைவர்கள் போயிட்டாங்க அங்கே. விஜய் என்ன பண்ணுறார்? முதல்ல கேரவன் மேன் போகுது, பின்னாடி அவர் போகிறார். அப்போது எல்லாம் சினிமாத்தனம் தான், எல்லாம் சினிமா செட்டு தான். இங்கே மக்களுடைய உணர்ச்சி, மக்களுடைய கண்ணீர் எல்லாமே கிளீசரின் தான். இதில் அத்தனையும் போலி. சினிமாக்கார ஒரு பிரம்மாண்டத்தை, ஒரு பிரமையை தான் ஏற்படுத்துவார்களே தவிர உண்மைக்கும் அவர்களுக்கும் தொடர்பே இல்லை. இத்தனை ஆண்டு காலம் இத்தனை ஜாம்பவான் நடிகர்கள் நடிச்சிருக்கான். இன்னும் அந்த திரைப்பட அடிமட்ட தொழிலாளி குடும்பத்துக்கு ஒரு இலவச மருத்துவமனையே இல்லை. எவனுக்கு இதயமே இல்லை. யாருக்கா? எம்ஜிஆர் காது கேளாத பள்ளி, கண்ணு தெரியாத பள்ளி நிறைய இருக்கு. விஜயுடைய காது கேளாத பள்ளியை காமிங்க, ரஜினிகாந்தோடைய கண் தெரியாத ஒரு பள்ளியை காமிங்க, கமலஹாசனுடைய ஊனமுட்டுவோர் பள்ளியை காமிங்க. இல்லை.
சார் இப்போ விஜய் அவர்களுடைய கட்சியினுடைய தொண்டர்கள் அவருக்கு ரசிகர்களா இருக்கிறவங்க இப்போ அவருக்காக இப்போ அவருடைய கட்சியிலிருந்து ஒரு பெண் வந்து வெளியில போனாங்க, அதை கூட ஏத்துக்க முடியாம நிறைய இணையதளங்கள்ல வந்து கமெண்ட் பண்றாங்க அப்படின்றத அவங்க குற்றம் சாட்டுறாங்க. இப்போ யாரு விஜய்க்காக தவறா பேசினாலோ தாவேக்கா பத்தி பேசினாலோ இல்ல அதை வந்து தொண்டர்கள் வந்து ரொம்ப பெருசா எடுத்துக்கிறாங்க. ஆனா இந்த கட்சி தலைமையோ இல்ல பொதுச் செயலாளரோ பெருசா கவனிக்கிறதே கிடையாது. ஒரு கண்டனம் கூட இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல அறிவுறுத்தல் கூட சொல்ல மாட்டாங்களே. அப்ப இது எந்த மாதிரியான போக்கு? அப்ப கட்சி தலைமை வந்து இதெல்லாம் கண்டு காணாம இருக்கிறது சரியா அப்படின்ற பத்தி சொல்லுங்க சார். இல்லைம்மா, இங்கே இப்போ இந்த கட்சி பூராமே வாக்கு வங்கி வேணும். இந்த முட்டாள்கள் ஓட்டு போடுறான், அயோக்கியம் ஆட்சிக்கு போகிறான். இந்த வாக்கு வங்கிகளை வைத்து நீங்கள் தங்களை பாதுகாத்து கொள்வதற்கான ஒரு அரணை தவிர எந்த நல்லொழுக்கமும் அடிமட்ட தொண்டனுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய தகுதி அந்த கட்சி தலைவனுக்கே கிடையாது. விஜய் மீது விஜய் மனைவி சங்கீதா வைக்கிற புகாருக்கே விஜய் பதில் சொல்லிய. விஜயுடைய மகன் சூசன் சஞ்சாய் அவன் சொல்ற புகாருக்கே இன்னைக்கு வரைக்கும் எந்த பதிலும் இல்லையே. எந்த புகார்கள், எந்த மாதிரியான புகார்கள் வைக்கிறாங்க? எங்க அப்பா என்னை கண்டுகொள்வதே இல்லை, எங்க அப்பா என்னை கண்டுகொள்வதே இல்லை, அப்பாவுக்கு எனக்கு தொடர்பே இல்லை, என்னுடைய கணவனுக்கு எனக்கு தொடர்பே இல்லை, பனையூர் வீட்டிலிருந்து எங்களை விரட்டி விட்டு விட்டார், பனையூர் வீட்டில் அவர் மட்டும்தான் இருக்கார். கடலூர் சந்திரசேகரன் ஜோசியம் சொல்லுகிறார், நீ சன்னியாசியாக இருந்தால் தான் முதலமைச்சராக முடியும்னு சொல்கிறார். அதை கேட்டுட்டு மக பொண்டாடியில் விரட்டி விட்டார். அப்போ இந்த நபர், இந்த விஜய் நபர் எப்படி கடலூர் ஜோசியம் சொன்னால் முதலமைச்சர் எல்லாம் ஓட்டு போட்டுருவானா? கடலூர் ஜோசியனை நம்பித்தான் அவர் கட்சியை ஆரம்பிச்சிருக்கார். அப்போது இது போன்ற நபர்களால் இங்கே தமிழ்நாட்டு அரசியல் எவ்வளவு பின்னோக்கி நகர்த்தப்படுகிறது என்பதற்கு இவர்கள் தான் உதாரணம். சார், இப்போ விஜய் வந்து இதுதான் இறுதி படம், ஜனநாயகனுக்கு அப்புறம் வந்து படம் நடிக்க போறது இல்லை அப்படின்றத திட்டவட்டமா சொல்லியிருந்தாங்க. கட்சியினரும் அதை பெரிய அளவில் நம்புறாங்க, அதை தான் குறிப்பிடுறாங்க. அப்படி இருக்கும்போது அவருடைய கடைசி திரைப்படத்தில் நடித்த நடிகை மமிதா பைஜு வந்து அடுத்த படத்துக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. விஜய் அவர்களுமே அடுத்த படம் நடிக்க போறாரோ அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அப்படி நடிச்சா அவருடைய அரசியல் என்னவாகும்? அரசியல் பயணத்தில் அவர் தொடங்கின பயணம் என்னவாகும்? அடுத்த படம் நடிக்க வாய்ப்புகள் இருக்கா? இல்லை, இப்போ விஜயை பொறுத்த வரைக்கும் திரைப்படத்துறை அவர் பல கோடி சம்பாதிக்கிற துறை. இப்போ தயாரிப்பாளராக படம் எடுத்த தயாரிப்பாளராக செத்து போயிட்டான், தற்கொலை பண்ணி போயிட்டான். அவரோட இருந்த பிஆர்ஓ செல்வகுமாரை விட்டு போயிட்டார். அவரை வச்சு படம் எடுத்த ஆஸ்கர் ரவிச்சந்திரனை காணாமையே போயிட்டார். இப்படி பல பேர். இப்போ இந்த படம் பூரா அவர் சொந்த படம் தான், தயாரிப்பாளராக பின்னணி அவர் தான் இருக்கார். ஆனால் அரசியல் இவருக்கு சூடு பிடிக்கும்லாம் நம்பிக்கை இல்லை. திரைப்படத்துறையை இவர் விட்டு விடுவதும் இல்லை. இப்போ கலகலிட்டு தான் இருக்கார். நல்ல படம் வந்தால் நடிக்கலாம். அது வந்து அவர் இப்போ நம்பி சில பேர் வந்து இருக்கிறாங்க. அது அந்த ஃபேன்ஸுமே இல்லாமல், ஃபேன்ஸ் அந்த தொண்டர்களுமே இல்லாமல் போயிடுவாங்களோ அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? ஆமாம், அதாவது கடைசி காலகட்டத்தில் எம்ஜிஆருக்கு திரைப்படமெல்லாம் ஓடலை. இதே நிலைமை விஜய்க்கும் வரும். விஜயை பொறுத்த வரைக்கும் அரசியலில் பெரிய சித்தாந்தவாதி இல்லை. திரைப்படத்துறையிலையும் பல படங்கள் அவருக்கு ஃபெயிலியர். எல்லாமே பெரிய சூப்பர் டூப்பர் ஹிட்டெல்லாம் சொல்ல முடியாது. அவருக்கு என்ன அரசியல் தனக்கு தோல்வி அடைந்தால் திரைப்படத்துக்கு போகலான்னு திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் அவர் விட்டுவிட தயாரில்லை. திரைப்படம் தனக்கு எப்போதும் கை கொடுக்கும், அரசியல் தனக்கு எப்போவுமே கை கொடுக்காது. அரசியல் கை கொடுக்கலாம், சினிமாவுக்கு போயிடலாம். சினிமா கை கொடுக்கலாம், அரசியலுக்கு வர முடியாது. ஒரு 200 கோடி ரூபா இருந்ததுன்னா படம் எடுக்கலாம். 2000 கோடி வச்சாலும் முதலமைச்சராக முடியாது. 20000 கோடி வச்சாலும் முதலமைச்சராக முடியாது. ஏன்? அங்கே முதல்லையே அந்த ரேஸில் 2 கட்சி இருக்குது, திமுக அதிமுக. ஆனால் சினிமாவில் இவருக்கு போட்டியாக ஆளே இல்லை. அதனால் விஜயை பொறுத்த வரைக்கும் திரைப்படம் தனக்கு எந்த காலத்திலையும் பணம் கொடுக்கும்னு நம்புறார். அரசியல் தோற்றுவிட்டால் தொடர்ந்து நடிப்பார். ஓகே சார், தாவேகா கட்சியினுடைய செயல்பாடுகள், விஜய் அவர்களுடைய அரசியல், அவர் நடிக்க வராரு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், பல விஷயங்கள் என்கிட்ட தெரிவிச்சிருக்கிறீங்க. மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.